இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரவீந்திரன். யூசுவலா பாத்தீங்கன்னா இவர் நிறைய பிக் பாஸ் சீசனுக்கு இவர் வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காரு. பயங்கரமா ஆனஸ்டான ஒப்பீனியன் வந்து அவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடக்குது, பிக் பாஸ் கேமை வந்து எப்படி விளையாடணும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து அவர் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆக்டர் ரஞ்சித் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சு இப்போ வந்து நிறைய சீரியல் கூட நடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் பிளேயரா கூட இவர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியோட பொண்ணா சஞ்சனா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கும் சஞ்சனாவுக்கும் ஒரு எமோஷனல் பாண்ட் கண்டிப்பா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யங்கஸ்ட் கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள உள்ள வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் தீபக் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ஆக்டர், இது மட்டும் இல்லாம நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்டர் ஆறாரு. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு குரூஷியல் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா CWC ஃபேம் தர்ஷா குப்தா இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் பிக் பாஸ் வீட்டு வெளியிலேயே இருக்கு. ஸோ கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேன் பேஸோட இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா RJ ஆனந்தி இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இவங்க போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் இவங்க மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தான். ஸோ கண்டிப்பா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சென்சிபிள் as well as இன்டெலிஜென்ட்டா கேம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்புறமா சிங்கர் பால் டப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிரதர் படத்துல இருந்து மகாமிஷி பாட்டுகள் லிரிக்ஸ் எழுதினாரு. இது மட்டும் இல்லாம யூடியூப்ல மிகப்பெரிய ஸ்டார் இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப என்டர் ஆயிருக்காரு. அப்புறமா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆர்னவ் இவர் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. இவருக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. கண்டிப்பா இவர் வந்து ஃபினாலே வரைக்கும் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி NSK ரம்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க ஒரு கண்டஸ்டன்டா. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் சத்யா இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப என்டர் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்ல அட்வைஸோட NSK ரம்யா நல்லா அட்வைஸ் பண்ணி இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ள வராரு. ஸோ ரொம்ப தெளிவா தான் இவர் ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபேமஸ் யூடியூபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ஆங்கர் பண்ணியிருக்காரு. நான் முத்துக்குமரன் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. கண்டிப்பா இவரோட கேம் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப தெளிவா அவரோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைப்பாருன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து யூடியூப்லயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு தப்பு யாரு கரெக்ட் அப்படின்னு நெத்தி மேல அடிக்கிற மாதிரி இவர் கண்டிப்பா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் இவரும் பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா பாகியலட்சுமி சீரியலோட மெயின் லீடே இவர் தான். ஸோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. இவரும் ஒரு டஃப் கண்டஸ்டன்டா இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன சீசன்ல விஷ்ணு வந்து என்டர் ஆனாரு. இப்போ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா கரெக்டான அட்வைஸ் எடுத்து எப்படி கேம் ஆடணும் இதெல்லாம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி தான் வந்து சௌந்தர்யா வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தார்ஷிகா பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. இவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா கானா சிங்கர் ஜெஃப்ரி இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுல பஞ்சம் இருக்காது. இவர் வந்து கண்டிப்பா பாட்டு பாடி எல்லாரையும் அசத்துவார்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதா CWC சுனிதா இவங்களும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அன்ஷிதா இவங்களும் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. இந்த வாட்டி இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான சீசனா இருக்கும். அது மட்டும் இல்லாம VJS தான் வந்து இந்த வாட்டி ஆங்கர் பண்றாரு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளா எந்த கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும், யாரை வந்து கரெக்டான டைம்ல கேள்வி கேட்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆறாரு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிக் பாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும் விஜய் சேதுபதி ஆங்கர் பண்றது. ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கான் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.